கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ தெருமூலையில் உட்காந்துக்கிட்டு ஜோசியம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவன் முன்னாடி அந்த ஊரோட பணக்கார ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே வாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோ அவங்களே பார்த்துட்டு இருக்க உடனே அவங்களோட சின்ன பொண்ணு சிஞ்சி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, கரெக்டாக தான் ஜோசியம் பார்ப்பேன், சப்போஸ் என் ஜோசியம் உங்களுக்கு பிடிக்கலன்னா காசு நீங்கள் தர தேவைன்னு சொல்லுவான். இதை கேட்டதுமே இந்த பக்கம் நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்குமே அழுந்துக்கிட்டே, அடா என்னோட செல்ல ஃபூஜி, நான் தான் அப்போ உன்னோட உண்மையான அம்மா அப்படின்னு அழுவாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஆரோவை பார்த்துட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கிறான். அழுதுட்டு இருக்கக்கூடிய மிஸ் வாங்குமே ஹீரோ கிட்ட அம்மா அப்பா கூடிய திரும்ப வீட்டுக்கு வந்துருப்பா ஃபூஜி அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினோட பொருள்லாம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானே வந்துடுறேன்னு சொல்றான். இதை கேட்ட மிஸ்ஸஸ் வாங்குமே, சரி நான் உன்னோட அம்மா தானே, நீ தங்கியிருந்த இடத்துக்கு நான் வரக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட பின்னாடி வர, இதனால நம்மளோட மொத்த வாங் ஃபேமிலியுமே ஹீரோ கூட வந்துட்டு இருக்காங்க. ஆனா பாவம் இப்போ அவங்களுமே அந்த மோசமான நாத்து இருக்கக்கூடிய தெருக்குள்ள நம்ம ஹீரோக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த இடம் முழுக்க ட்ரைனேஜ் வாசனை வந்துட்டு இருக்கு. பார்த்ததுக்கு எலிங்கெல்லாம் அங்கே இங்கே நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ நான் இங்கே தான் தங்கிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே இதை கேட்ட சிஞ்சிக்குனா மூஞ்சி மொத்தமாக மாறி போயிடும். இப்போ நம்ம ஹீரோவும் நீங்கள் எல்லாரும் வெளியவே இருங்க, உள்ளே போயிட்டு என்னோட பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கதை திறந்துட்டு உள்ளே போகிறான். இதை பார்த்ததுமே மிஸ்ஸஸ் வாங்குமே, சரி என் பையன் தங்கியிருக்க வீட்டுக்குள்ளே நானும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இப்போ நம்ம ஹீரோனோட பழைய கிழிஞ்சி துணியெல்லாம் எடுக்க, இதை பார்த்ததுமே சிஞ்சி, உனக்கு தான் அங்கே புது துணியெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன்னு கேட்குறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் அங்கே வச்சிடறான். இப்போ ஹீரோட காலனியில் இருக்க எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் வாங் ஃபேமிலியை பார்த்துட்டு, நீங்கள் தானே ஹீரோட உண்மையான அப்பாமா, அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சா, உங்ககிட்ட எவ்வளோ வசதி இருக்குது, உங்களால் அவனை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருக்க முடியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அவங்க கிட்டே இருந்து பிரிஞ்சு போகிறான்றதுனால தான் இப்படி பேசுகிறாங்க. மற்றபடி நம்ம ஹீரோக்கு கெட்டது நடக்கணும்லாம் அவங்க எதுவுமே நினைக்கல. நம்ம ஹீரோ இங்கேருந்து போகிறான்றதுனால அந்த காலனியில் இருந்த பெரியவங்க எல்லாருமே நம்ம ஹீரோக்கு ஒருத்தங்களும் வந்து அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அன்பளிப்பாக கொடுத்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ கிட்ட அவனோட பாதி வீடு ரொம்ப அளவுக்கு பொருட்கள் வந்துருச்சு. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அந்த காலனியில் இருக்க எல்லார்கிட்டையுமே பாய் சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்து கார்ல வச்சுட்டு கிளம்பலான்னு போறான். காலனிக்காரங்க கொடுத்த கிஃப்ட், அதுக்கப்புறமா அவனோட துணின்னு எல்லாத்தையுமே பேக் பண்ணி வண்டியோட டிக்கில எடுத்து வச்சுட்டு அவன் ஜோசியம் பார்க்குற பொருள் மட்டும் எடுத்து அவனோட கையிலே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். இதை பார்த்ததுமே செஞ்சியும், இதெல்லாம் நீ எடுத்துட்டு வர போறான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியாக கதவை முடிக்கிறான். இதை பார்த்துட்டு உஞ்சி ரொம்பவுமே கோவமா இருக்கா. அதுக்கு மிஸ்ஸஸ் வாங்குமே, ரொம்ப நாள் கழிச்சு உன்னோட அண்ணன் இப்பதான் வந்திருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசுன்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோ, எனக்கா இவங்க இப்போ சப்போர்ட் பண்ணி பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த பக்கம் இதை கேட்ட சிஞ்சிக்குமே முறை அவங்க அம்மா திட்டினதுனால ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவா. இதை பார்த்துட்டு இருக்க அவளோட அக்காவான உஞ்சியுமே, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போதான் சேர்ந்துருக்கோம், அதனால தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல, அதுக்கு மிஸ்ஸஸ் வாங்குமே, ஆமா அதுதான் சரின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போதே அவனை பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காக அவன் கையை உடைக்கலான்ட்டு ஒரு கும்பல் வந்திருக்கும். ஆனா அப்போ அந்த நேரம் பார்த்து அவனோட மாஸ்டர் தான் வந்து அந்த கும்பல் கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருப்பாரு. நம்ம ஹீரோவை காப்பாத்தினது மட்டும் இல்ல, அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஜோசியத்தையுமே நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்து நம்ம ஹீரோவை அவர் கூடயே வச்சு அவரோட புள்ள மாதிரி வளர்த்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இவன் தான் நீங்க எனக்கு பதிலாக தடுத்து எடுத்து என்னோட டூப்ளிகேட்டான்னு கேட்க, இதை கேட்டதும் சிஞ்சியும், இத்தனால அவன் எங்க கூட தான் இருந்தான், உனக்காகலாம் அவனை வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, உஞ்சியுமே ஆமா சின்ன வயசுல இருந்தே அவன் எங்க கூட தான் வளர்ந்தான்னு சொல்றா. நம்ம ஹீரோக்கு பதிலாக ஒருத்தனை தடுத்து எடுத்தாங்களா, அவனை நம்ம ஃபேக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ சம்மந்தமே இல்லாமல் அந்த ஃபேக்குமே அந்த இடத்துல அழுந்துக்கிட்டு, நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வெளில போயிடுறேன்னு சொல்கிறான். இதை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் வாங்கும் மிஸ்டர் வாங்குமே நம்ம ஃபேக்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆமாம் அவனை இத்தனால நாங்கள் வளர்த்தோம், அவனால வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு இங்கே நடக்கிறது எதுவுமே புரியாது. எனக்கு பதிலாக இவன் தான் இத்தனால எந்த குடும்பத்தில் இருக்கானான்னு தானே நான் கேட்டேன், வேற எதுவுமே நான் சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அப்போ தான் அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே அவங்க கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டாங்களோன்னு தோணும். அதுக்கு மிஸ்ஸஸ் வாங்குமே, நீ திரும்ப வந்ததுனால அவனை வெளியே அனுப்ப சொல்லிடுவோன்னு நினச்சி எல்லாரும் பயந்துட்டாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம பூஜையை சமாதானப்படுத்த, அதுக்கு நம்மளோட ஃபேக்குமே ஆமான்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அமைதியாக வரான். இப்போ வாங் ஃபேமிலியோட மேன்ஷனுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் கார்ல இருந்து நேரடியாக கிளம்பிட்டாங்க. நம்ம ஹீரோவையும் அவனோட லக்கேஜஸையும் மறந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இது எதையுமே பெருசு எடுத்துக்க அம்மானோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அவன் லக்கேஜஸ் எடுத்துட்டு அவங்கள தாண்டி போனதுமே மிஸ்ஸஸ் வாங்குமே, நீ எல்லாம் எதுக்கு இது தூக்கிட்டு போற, அதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கன்னு ஒன்று சொல்ல, உடனே இது கேட்ட உஞ்சியுமே, வேலைக்காரங்களை கூப்பிட்டு வந்திருக்கவங்களோட லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா, எதனால இப்படி பண்றீங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள தெரியிட்டு இருக்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்குமே சுத்தமாக பிடிக்காது. அதனால அவனும் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜஸ் எடுத்துட்டு உள்ள வரான். இப்போ மிஸ்ஸஸ் வாங்கும் நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட ரூமை நாங்கள் இன்னும் முழுசாக ரெடி பண்ணல, அதனால நீ இப்போதைக்கு கெஸ்ட் ஹவுஸில் தங்கிக்கோ, உன்னோட ரூம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீ அங்கே போய்க்குன்னு சொல்ல, அப்போ செகண்ட் ஃப்ளோர் என்னாச்சுன்னு கேட்குறான். அதுக்கு செஞ்சு நம்ம ஹீரோ கிட்ட, மேலே தான் நாங்கள் 3 பேர் இருக்கோம், வந்ததுமே எங்கள் ரூமை கொடுக்கணும்னு பார்க்குறியான்னு கேட்க, அது என்னோட ஃபேக்கும், ஆனால் வேணும்னா என்னோட ரூமை நீங்கள் எடுத்துக்கோங்க, உனக்கு பதிலாக நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் அடுத்தவங்க ரூம்
ரூமில் தங்குறது எனக்கு பிடிக்காது, நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுவான். நைட் ஆனதும் நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்குமே ஹீரோவை டின்னர் சாப்பிட கூப்பிடுவாங்க. பத்தாததுக்கு அவனுக்கு அந்த ஃபேக் பக்கத்துலேயே டேபிளை போட்டு வச்சிருக்க ஃபேக்குமே அவனை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோக்கு ஃபேக்கை பார்த்தா சுத்தமாக பிடிக்காது. உண்மையாக சொல்லணும்னா ஃபேக்கை பார்க்கும் போதெல்லாம் குழந்தைல நம்ம ஹீரோவையும் ஃபேக்கையும் மாற்றி வச்சது மட்டும் தான் அவனோட மைண்டுக்கு வந்துட்டு போகும். இப்படி இருக்க நம்ம ஹீரோவால் ஃபேக் கூட சிரிச்சோ இல்லைன்னா நார்மலாவோ பேச முடியாது. அதனால அவனுமே அமைதியாக உட்காந்துப்பான். இதை பார்த்து ஃபேக்குமே அந்த இடத்துல சரி பரவாயில்லண்ணா உங்களுக்கு என்ன பிடிக்கல போலன்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துப்பான். இப்போ நம்மளோட உஞ்சியுமே ஹீரோ கிட்ட உன்னோட காலனிக்காரங்க எல்லாம் உனக்கு இதுதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா, உனக்கு சுத்தமாக மேனஸ்னு என்னன்னு தெரியாதான்னு கேட்க, ஏன் இப்போ நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஹீரோ கேட்க, உடனே உஞ்சியுமே இப்போ பாரு தேவையில்லாம உன்னால நம்ம ஃபேக் தான் மனசு கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லுவா. இது கேட்ட நம்ம ஹீரோவும் எனக்கு இந்த மேனஸ் கத்துக்கிறதுக்குள்ள எப்பயுமே நேரம் இருந்தது இல்லை, இந்த உலகம் எனக்கு எப்பவுமே தனிமையையும் பசியோட வழினா என்னன்றது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட ஃபேக்கும் அந்த இடத்துலயே அந்த டிராமா பண்ண உடனே இதை பார்த்த சிஞ்சியுமே உனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாதா, என்னதான் நீ வளர்ந்துருக்கியோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை ரொம்பவுமே மோசமாக திட்டுறா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இதை பாரு சிஞ்சி எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்லாம் தெரியாது, ஒன்று அவங்க குழந்தையில மாட்டி வைக்கல, சாப்பாடுக்கு கஷ்டம் இல்லாமல் தான் நீ வளர்ந்துருக்க, அது எல்லாத்துக்கும் மேலே குளிர்காலத்தில் சட்டை போட முடியாமல் பனியில் சுற்றுறதோட வழி என்னன்னு தெரியுமா, எந்த பக்கம் போனாலும் திருநங்கை உன்னோட கையை உடச்சி பிச்சை எடுக்க வைக்கிறது தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கஷ்டத்தை பார்த்து வந்தது நானே நீ இல்லைன்னு சொல்லி அவனோட சட்டையை தூக்கி அவனோட கையில் இருக்கக்கூடிய காயத்தை எல்லாத்தையும் காட்டுவான். இப்படி அவனோட உடஞ்ச கையில் இருக்கக்கூடிய காயத்தை காட்டினதும் நம்மளோட உஞ்சிக்கும் சிஞ்சிக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் இந்த காயத்தை பார்த்ததுனால அமைதியாகவே இருப்பாங்க. இதை பார்த்து நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்குமே சரி நம்ம டக்குனு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நம்ம பூஜையை சமாதானப்படுத்த, இதை பார்த்த மிஸ்ஸஸ் வாங்குமே நம்ம குடும்பமாக உட்காந்து சாப்பிட போகிற முதல் ஃபேமிலி டின்னர் இது, அதனால யாரும் எந்த பிரச்சனை பண்ணாமல் அமைதியாக சாப்பிடுங்கன்னு சொல்ல, இதை கேட்ட நம்மளோட ஹீரோவுமே நீங்கள் எத்தனை நாளாக அவனை கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களோ இல்லையோ அதை பற்றி எனக்கு எதுவுமே கவலை இல்லை, இப்போ உங்களுக்கு நான் இருக்கணுமா இல்லை அவன் இருக்கணுமான்னு தோணும் போது யார் சூஸ் பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கன்னு கேட்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. உங்களோட அமைதியிலே உங்களோட பதில்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஏற்கனவே என்னோட பசி தீஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் சாப்பிடணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவான். ஆனால் இப்போ போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும் இல்லைன்னா அந்த ஃபேக் இருக்கணும், யார் இருக்கணுன்றதை நீங்களே யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ செஞ்சியுமே நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்தி அவன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வரா. ஆனால் அவனோட கையில் இந்த காய ஞாபகம் வந்ததும் எதுவுமே பேசாமல் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துடுறா. நம்ம ஹீரோ இந்த மாதிரி பேசினதும் நம்மளோட மிஸ் வாங்க்கு ஹீரோ கிட்ட இப்போ எப்படி பதில் சொல்றதுன்னே தெரியாது. அவங்களுமே அமைதியாவே இருக்க, அப்போ மிஸ்டர் வாங் வந்துருச்சு, நீ வரத்துக்கு முன்னாடியே இருந்தே நாங்கள் அவனை கிட்டத்தட்ட 15 வருஷமா வளர்த்துருக்கோம், அப்படி இல்லை சட்டப்பட்டுன்னு அவனை வெளியே அனுப்ப முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீ வந்ததுனால இப்போ அவனை வெளியே அனுப்பிச்சோன்னா கண்டிப்பாக ஊர் மக்கள் அதை தப்பாக எடுத்துப்பாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோ திரும்பவுமே ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிப்பாங்கன்றதை பற்றிலாம் கவலையப்படாமல் அந்த கிளம்பி அவனோட ரூமில் படுத்து தூங்குறான். இப்போ நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் காலையில் நம்மளோட மிஸ் வாங் வாங்கி கொடுத்த டிஷர்ட்லேருந்து ஒரு பூனை இமேஜை போட்டிருக்க டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு அவனோட ரூம்ல இருந்து வெளியே வரான். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோக்கு முன்னாடியே எல்லாருமே அங்கே எந்திரிச்சு ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே வந்ததுமே சிஞ்சி நம்ம ஹீரோ போட்டிருக்க டிஷர்ட்டை பார்த்துட்டு அவன்கிட்ட நான் கடை சிரிச்சுக்கிட்டே என்ன டிஷர்ட் நீ போட்டிருக்கேன்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஏன் இந்த டிஷர்ட்டுக்கு என்ன குறைச்சல், இது மிஸ் வாங்க எனக்கு வாங்கி கொடுத்த டிஷர்ட் தான், இதில் எதுவுமே கிழிஞ்சலாம் இல்லையே அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பார்த்துட்டு நம்ம சிஞ்சியுமே சரி நம்ம ஹீரோக்கு புரியலன்னு நினச்சிக்கிட்டு திரும்பவுமே அவளோட ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிடுறா. இப்போ மிஸ்ஸஸ் வாங்குமே நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இந்த உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பார்த்து நீயே வாங்கிக்கோன்னு சொல்லி அவனை ஷாப்பிங் போக சொல்லி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவும் சரின்னு காசு வாங்கிட்டு அங்கே கிளம்ப உடனே சிஞ்சியுமே இன்னைக்கு நானே பூஜி அண்ணாவை கூட்டிட்டு ஷாப்பிங் போறேன்னு சொல்றா. இதை பார்த்த ஃபேக்குமே அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம 2 பேரும் தான் ஷாப்பிங் போகலாம் சொல்லியிருந்தா என்ன இப்போ டக்குன்னு பிளானை மாத்திட்டேன்னு கேட்க, அதுக்கு நம்மளோட சிஞ்சியுமே 2 பேருமே மாறி மாறி பார்த்துட்டு பரவாயில்ல உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நான் இன்னைக்கு பூஜி அண்ணா கூட போறேன், அவருக்கு தான் யாரும் இல்லைன்னு சொல்றா. இப்போ நம்ம செஞ்சு ஹீரோவை வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு கார் எடுக்கிறதுக்காக கராஜ் போயிடுறா. இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் நம்மளோட ஃபேக்குமே வெளியே தனியாக நின்றுட்டு இருக்காங்க. சுற்றி வேற யாரும் இல்லைன்றத பார்த்த நம்மளோட ஃபேக்குமே டக்குன்னு அவனோட கையில் இருக்கக்கூடிய அந்த வாட்சை காட்டுவான். அது ரொம்பவுமே ஒரு மாதிரி அழகா இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அமைதியாவே நின்றுட்டு இருக்க, அதுக்கு ஃபேக்குமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும்லாம் இந்த மாதிரி ஈஸியாக பணக்கார வாழ்க்கை அமைஞ்சிடாதுல்ல, நான் என்ன உங்களுக்கு வேணும்னா நான் ஒன்று வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோக்குனா ஃபேக் பண்ணுறதெல்லாம் பார்த்ததுமே செம்ம காண்டாயிடும். ஆனால் அந்த இடத்துல இருந்து ஃபேக் டக்குன்னு ஓடி போயிடுவான். என்னென்னு பார்த்தா அவனோட செஞ்சு அவரோட கார் எடுத்துகிட்டு கராச்சிலேருந்து வந்திருப்பா.
வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு கார் டோரை திறந்து உள்ளே போய் உட்காருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அமைதியாக உள்ளே ஏறிட்டு அவனோட இன்னொரு கையை காட்டு, எனக்கு ஒரு கையில் தான் பிரச்சனை இருக்குது, இன்னொரு கை இன்னும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கு செஞ்சு மேலெல்லாம் ஒன்றும் அக்கறை இல்லை, என்னோட கார் டோர் ஸ்க்ராட்ச் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து தொடர்ந்தேன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி மாலுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாலுக்கு வரதுனால நம்ம ஹீரோக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஹீரோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்க உடனே செஞ்சியுமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு துணி கடைக்கு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போவா. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல ரொம்பவுமே கம்மி விலையில் இருக்க துணியாக பார்த்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க அந்த இடத்துலேருந்து பாதிலேயே நம்மளோட செஞ்சு கிளம்பிடுவா. அப்போ உடனே நம்ம ஹீரோவும் நமக்கு மட்டும் துணி வாங்கினா எப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்கத்து கடைக்கு போயிட்டு அந்த வாங் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே அவங்களுக்கு ஏற்ற சைஸாக பார்த்து ஒரு துணியாக எடுத்துக்கிட்டு இருப்பான். துணி கூட சேர்த்து அவங்களுக்கு தரத்துக்காக அவங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு யோசிச்சு அவங்களுக்குன்னு தனியாக கிஃப்ட்டுமே எடுத்து வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த மாலை விட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா நம்மளோட சிஞ்சியை ஆளே காணோம். சரி சிஞ்சி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பக்கத்து பேக்கரியில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு பண்ணை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுறான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் கால் வருது. அன்னோன் நம்பர்லேருந்து தான் ஃபோன் கால் வருது. சரிண்ணா நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி பேசினா அதில் நம்மளோட ஃபேக்குக்கு அடிபட்டு இருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நீ வேணா கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறியா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாமல் சரின்னு சொல்லி ஃபோன் வச்சிடறான். இப்போ அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு டாக்ஸியை நிறுத்தி அந்த டாக்ஸியில் ஏறி இவனோட வீட்டு அட்ரஸை சொல்கிறான். ஆனால் அவங்ககிட்ட போதுமான அளவு காசு இல்லாதனால பாதி தூரத்துலேயே டாக்ஸியை நிறுத்தி அதுலேருந்து நம்ம ஹீரோ இறங்கிட்டு வீடு வரையும் நடந்தே போகிறான். கிட்டத்தட்ட நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோ ஒரு வழியாக வந்துட்டோன்னு சொல்லி வீடு கதவை திறந்து பார்த்தா ஏற்கனவே எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஃபேக்குமே ரொம்பவுமே நார்மலாக தான் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்க அதுக்கு ஃபேக்கும் நல்ல வேலை பெருசாக எதுவும் இல்லைண்ணா, ஒரு சின்ன சுலுக்கு தான், எனக்கு மட்டும் இதாக ஆயிருந்துச்சுன்னா அப்பா அம்மா அதே இடத்துல உயிரை விட்டுருப்பாங்கன்னு சொல்லி ரொம்பவுமே தென்னவட பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அமைதியாகவே இருக்கான். அப்போ நம்மளோட ஃபேக்குமே சரி நீங்கள் என்ன இன்னைக்கு ஷாப்பிங்லாம் எப்படி போச்சு நல்லா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரங்களுமே நம்ம ஹீரோ கையில் இருக்கக்கூடிய பார்சலை பார்த்துட்டு அதெல்லாம் வந்து வாங்கிட்டு அடா நம்மளோட ஃபூஜி தம்பி இந்த இடத்துல நம்மளோட வாங் சாருக்கும் வாங் மேடம்க்கும் கூட கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். இதை கேட்ட மிஸ்ஸஸ் வாங்மே உடனே வேலைக்காரி கிட்ட இருந்து அந்த கிஃப்ட் பேக்கெட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அட என்னோட ஃபூஜி தங்கமே எங்களுக்காக நீ இதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கியான்னு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே நம்மளோட ஃபேக்மே அந்த இடத்துல சீன் கிரியேட் பண்ற மாதிரி ஃபூஜி அண்ணா எனக்காக எதுவும் வாங்கிட்டு வரல போர்லையே, இதுல நல்லா தெரியுது ஃபூஜி அண்ணாக்கு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு, இருந்தாலும் பரவாயில்ல நான் ஃபூஜி அண்ணாவை ஏதோ தப்பா எடுத்துக்கிறேன்னு சொல்றான். உடனே மிஸ்ஸஸ் வாங்குமே இப்போ மிஸ்ஸஸ் ஃபேக்மே நீ சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்மளோட ஃபூஜி எல்லாருக்கும் தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா, உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னதுமே ஃபேக்குக்கு ஒரு மாதிரி அவமானம் ஆயிடும். இப்போ உடனே அந்த இடத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரி நம்ம ஹீரோவோட காலை காட்டி ஐயோ நம்ம ஃபூஜி ஐயோட காலில் இருந்து ரத்தம் வருதுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இப்போ நம்ம ஹீரோட காலை பார்த்தா அந்த இடத்துல ரத்தம் சொட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சிஞ்சி நான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து போயிடுவா. உடனே நம்ம உஞ்சியுமே ஹீரோ பொறுமையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு அவனோட ஷூவை கட்டலான்னு பார்ப்பா. ஷூ மேலாம் லைட்டாக தான் ரத்தம் இருக்கும், அதனால அவனும் எப்படியோ லைட்டாக மேனேஜ் பண்ணி கழட்டிடுவான். ஆனால் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தா ரத்தத்துலேயே அவனோட சாக்ஸ் ஊறி அவன் ஸ்கின்னோட டைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அவனோட ஸ்கின் பேர்ந்தாலும் பரவாயில்ல அந்த சாக்ஸ் அப்படியே கழட்டிடுறான். இதை பார்க்குற மிஸ் வாங்குறதுக்குன்னா ஒன்றுமே புரியாது. அந்த இடத்துல ரத்தம் சொட்டுன்னு சொட்டிகிட்டு இருக்க நம்மளோட ஹீரோ ஆன்டிபயோட்டிக்கை போட்டுட்டு அந்த இடத்துல அப்படியே காலை மறைக்கிற மாதிரி பேண்டேஜ் சுற்றிக்கிறான். அவன் கையில் அடிபட்டுருக்கிறதுனால ஒழுங்காக பேண்டேஜ் கட்ட முடியாது, இருந்தாலும் மேனேஜ் பண்ணி யாரையும் குறையுமா பேண்டேஜ் கட்டிக்கிறான். இதை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் வாங்குமே நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் நீ கவலைப்படாதான்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே கண்டுக்காம டக்குன்னு அவனோட கால்லையும் கையிலையும் பேண்டேஜ் கட்டிக்கிட்டு அவ்வளோதான் பேண்டேஜ் கட்டி முடிச்சிட்டேன்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் டாக்டர் இங்கே வரத்துக்குனா லேட் ஆகிடும், நம்மளே ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல நம்ம ஹீரோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை டயர்டாக இருக்குது நான் போய் ரெஸ்ட் எடுத்தேன்னா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு ரூமில் போய் படுத்து தூங்கிடுறான். இப்போ அவன் ரூம் டோர் யாரோ தட்டுற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். அதே மிஸ் வாங்கோட குரல் தான். ஐயோ அவன் உள்ள மயக்க போட்டுருந்தானா என்ன பண்ணுறது யாருக்குமே தெரியாது, கதை உடச்சிட்டு உள்ள போயிடலாமான்னு சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்னு கதவை திறக்கிறான். கதை திறந்ததுக்கு அப்புறமா மிஸ்ஸஸ் வாங்குமே அப்போதான் நிம்மதியாக வருவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு பார்க்கறதுக்காக டாக்டர் வர சொல்லியிருக்கோம், நீ வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறமா டாக்டர் உன்னை ட்ரீட் பண்ணிடுவாருன்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோ இப்போ கீழே வரான். கீழே வந்தால் ஏற்கனவே நம்மளோட மிஸ்டர் வாங்கு ஃபேக்கை போட்டு திட்டிக்கிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபேக்கையும் அந்த இடத்துல திட்டு வாங்கினதுனால அழுதுட்டு இருக்க நம்மளோட மிஸ்டர் வாங்குமே ஹீரோ பார்த்ததுனால அமைதியாகிறாரு. ஃபேக்கையும் அந்த இடத்துல திட்டு வாங்கினதுனால அழுதுட்டு இருக்க நம்மளோட மிஸ்டர் வாங்குமே ஹீரோ பார்த்ததுனால அமைதியாகிறாரு. இப்போ நம்ம செஞ்சுமே ஹீரோவை பார்த்ததும் எதுவுமே பேசாம டக்குன்னு நம்மளோட பிளேட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ பாதில் போகிறான். இப்போ நம்ம ஹீரோவுமே சேர்ல
உட்கார டாக்டர் அவனோட காலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட செஞ்சியுமே நம்ம ஹீரோக்கு அவன் ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னொரு பழம்னு பிளேட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவுமே எதுவுமே பேசாம சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ உடனே செஞ்சியுமே என்ன மன்னிச்சிருங்க, நான் டக்குன்னு நான் அந்த இடத்துல இருந்து அப்படி போயிருக்க கூடாது. ஃபேக் ஃபோன் பண்ணி எனக்கு அவன் காலில் அடிபட்டுருச்சுன்னு சொன்னதுனால தான் நான் அங்கேருந்து போனேன். அப்போவுமே நான் அவன்கிட்ட எவ்வளோ பெரிய அடி ரொம்பவுமே சீரியஸானா கேட்டேன். ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வச்சிட்டான். சரின்ட்டு நானும் அங்கே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு அவன் காலில் வெறும் சுளுக்கு தான், பெருசு எந்த அடியுமே இல்லை. அதுக்கப்புறம் நான் வரலான்னு பார்க்கும்போது அவனுமே என் கூட இருந்து என்னை பார்த்துக்கணும்னு சொல்லி ரொம்பவுமே ஃபோர்ஸ் பண்ணான். அதனால தான் என்னால் வர முடியலன்னு சொல்லி சாரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஒன்றும் இதை பெருசாக எடுத்துக்கல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மேலே கோவமும் இல்லை. ஆனால் அதுக்காக நீ பண்ண தப்ப நான் மன்னிச்சிட்டேன்லாம் இல்லை. தப்பு எப்பயுமே தப்பு தானே சொல்ல. நம்ம செஞ்சியுமே ஒரு மாதிரி அமைதியாகவே இருப்பா. இப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாளாக அங்கே தான் இருக்கான். ஆனால் அந்த இடத்துல அவனை யாருமே ஒழுங்காக ட்ரீட் பண்ணுறது இல்லை. அவன் இருக்கிறது யாருமே கணக்குலன்னா பார்த்துக்கோங்களேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோவோட காலில் இருந்த காயமே இப்போ காஞ்சி போயிடுது. அவனால் நார்மலாக எந்திரிச்சு நடக்கவும் முடியுது. இதை பார்த்து நம்மளோட மிஸ் வாங்குமே சரி இந்த வாட்டி நானே உன்னை ஷாப்பிங் விட்டு போகிறேன், வா நம்ம 2 பேரும் மாலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இது கேட்டதும் நம்மளோட செஞ்சியுமே சரி அப்போனா நானுமே ஃபூஜியானா கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு அவரோட காரை எடுக்கிறதுக்காக கராச்சி போகலான்னு போகிறா. திடீர்னு பின்னி நம்ம செஞ்சியுமே எந்திரிச்சு போகிறேன்னு சொன்னது கேட்டு நம்மளோட உஞ்சியுமே சரி அப்போனா நானுமே ஃபூஜி கூட போயிட்டு வரேன்னு சொல்கிறான். இத்தனை நாளாக நம்மளோட ஃபேக்கு கூட இருந்த 2 அக்காவுமே இப்போ நம்ம ஃபூஜி கூட போனது பார்த்ததுமே அவனுக்கு மனசே தாங்காது. அதனால அவன் உடனே என்னோட காலம் தான் இன்னும் சரியாகல, நானும் இன்னைக்கு ரெகுலர் செக்அப் போகணும், என் கூட யாரும் வரலையான்னு கேட்க அதுக்கு மிஸ்ஸஸ் வாங்குமே சரி அப்போனா நானே இன்னைக்கு ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்ல இது கேட்டதுமே நம்ம ஃபேக்குமே இல்லை உஞ்சி அப்புறமா செஞ்சிவே நான் கூட்டு போகிறேன், நீங்கள் வர தேவையில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல கத்துனதுமே நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிடும். அப்போ உடனே உஞ்சியுமே உன்னோட காலில் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லை, நார்மலான சுழுக்கு தான், அது மட்டும் இல்லாமல் அது இப்போ சரியாயிடுச்சு, அதுக்கு எதுக்கு நீ ரெகுலர் செக்அப்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க வழக்கப்போது நம்மளோட ஃபேக் அந்த இடத்துல ஃபேக்காக சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபேக்காக அழுந்துருவான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சரி நான் சிஞ்சியை மட்டும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போகிறேன், மற்ற 2 பேரையும் வேணா நீயே கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிஞ்சி கூட கிளம்பிடுறான். இப்போ காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம சிஞ்சியுமே ஹீரோ கிட்ட ஒரு லோஷன் எடுத்து கொடுத்துட்டு இதை நான் ஒரு டாக்டர் கிட்ட இருந்து உனக்காகவே கேட்டு வாங்கினேன், உன்னோட கையில் அப்புறம் காலில் இருக்கக்கூடிய புண்ணு இதை போட்டினா உன்னோட புண்ணு எல்லாம் சீக்கிரமாகவே காஞ்சிடும்னு சொல்லி தரா. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரியா பார்க்குறான். இதை பார்த்ததுமே நம்மளோட சிஞ்சியுமே அட ஒரிஜினல் டாக்டர் கிட்ட தாப்பா வாங்கினேன், இது 100% உண்மையானது தானே சொல்ல. உடனே நம்ம ஹீரோவும் உன்கிட்ட காசு இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு சிஞ்சியும் இப்போதைக்கு என்கிட்ட ஒன்று அந்த அளவுக்கு காசு இல்லை, உனக்கு காசு வரணும்னா எப்போ வேணாலும் நீ அப்பா அம்மா கிட்ட கேட்டுக்கலாம், அவங்க உனக்காக காசு தருவாங்கன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் இல்லை எனக்கு இப்போதைக்கு ஒரு 20,000 மட்டும் வேணும்னு சொல்லி கேட்க உடனே நம்மளோட சிஞ்சியுமே காசு எடுத்து அனுப்புவா. நம்ம ஹீரோ டக்குன்னு நிறுத்திட்டு சரி பரவாயில்ல விடுன்னு சொல்லிடுறான். இப்போ போயிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவும் சிஞ்சிக்கிட்ட வர சாட்டர்டே நீ ஏதாவது ஒரு மவுண்டனுக்கு போறியான்னு கேட்க அதுக்கு நம்மளோட சிஞ்சியுமே ஆமாம் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நான் இன்னும் வீட்டில் கூட சொல்லியே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்கள் மொத்தமாக 4 பேர் போகிறீங்கன்றதும் எனக்கு தெரியும், ஆனால் போகாதீங்கன்னு சொல்ல ஏன் அப்படி சொல்கிறீங்கண்ணா அப்படின்னு சொல்லி சிஞ்சி கேட்டதுமே நம்ம ஹீரோ போகாத, அந்த இடத்துக்கு போகிறது உனக்கு இப்போ உயிருக்கே ஆகுதுன்னு சொன்னதுமே நம்ம சிஞ்சியும் எதுவும் சொல்லாமல் சரின்றா. இப்போ நம்ம ஹீரோவும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் நம்ம சிஞ்சியை கூப்பிட்டு அவகிட்ட ஒரு பிரேஸ்லெட் கொடுத்து இந்த பிரேஸ்லெட்டை நான் உனக்காக தான் வாங்கணும்னு சொன்னதுமே நம்ம செஞ்சியுமே அதை பார்த்துட்டு ரொம்பவுமே சந்தோஷமா அதை எடுத்து அவளோட கையில் போட்டுக்கிறா. இப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறமே நம்மளோட ஃபேக்கு சிஞ்சிக்காக அவளுக்கு பிடிச்ச ஃப்ரூட் எல்லாத்தையுமே வெட்டி பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்து அவளுக்காக தரான். உடனே நம்ம சிஞ்சியுமே அது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ நம்மளோட ஃபேக்கு சிஞ்சியை கிட்ட திரும்ப அவனோட கை தெரியுற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கா. ஆனால் நம்ம சிஞ்சி அதை எதுவுமே கண்டுக்காம அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோக்குமே அந்த ஃப்ரூட்ஸை எடுத்து கொஞ்சமாக ஊட்டி விடுறா. ஏன்னதான் நம்மளோட சிஞ்சி கவனிக்கலனாலும் நம்ம ஹீரோ நல்லா தெளிவாகவே கவனிச்சிட்டான். நம்ம ஃபேக்கோட கையில் சும்மாவே அவங்க 2 பேண்டேஜை ஒட்டி இருப்பான். அது ஒன்றும் இல்லை நம்ம சிஞ்சிக்கிட்ட அவளுக்காக ஃப்ரூட்ஸ் வெட்டும் போது தான் தெரியாமல் கை வெட்டிக்கணும்னு சொல்லி சீன் போடுறதுக்காக தான் அதை ஒட்டியிருப்பான். இப்போ நம்மளோட சிஞ்சி அதை பெருசாக கண்டுக்கலன்றதுனால ஃபேக்குமே அவன் கையில் இருந்த அந்த பிளேட்ஸ் தட்டை கீழே வச்சுட்டு சிஞ்சிக்கிட்ட ஓ கையில் இருக்க பிரேஸ்லெட் நல்லா இருக்கு, யார் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி கேட்பான். அதுக்கு செஞ்சியுமே ஓ இந்த பிரேஸ்லெட்டா, இது ஃபூஜி அண்ணா தான் இன்னைக்கு ஷாப்பிங் போயிட்டு வர வழியில் எனக்காகவே ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்தாரு, எப்படி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுமே ஃபூஜி வாங்கி கொடுத்தான்னு சொன்னதை கேட்டதுமே நம்ம ஃபேக்கோட மூஞ்சி டோட்டலாகவே மாறிடும். அவன் உடனே அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை பாரு அது எவ்வளோ சீப்பாக இருக்கு, என்கிட்ட கேட்டிருந்தா நான் ஒரு நல்ல பிரேஸ்லெட்டாக காஸ்ட்லியாகவே வாங்கி தந்துருப்பேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ அதுக்கு நீ சொல்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் இல்லை, அது வேறு 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அதுக்கு நம்மளோட
அது ஃபேக்குமே. பாரு அது வெறும் 100 ரூபா தான், இதெல்லாம் போய் நீ கையில் போட்டுக்கலாமா? பார்த்து நான் வாங்கி கொடுத்த அந்த காஸ்ட்லியான வாட்சில் தெரியாமல் அந்த சீப்பான பிரேஸ்லெட் போய் ஸ்க்ராட்ச் போட்டுற போகுதுன்னு சொல்லி அதை கட்டலான்னு ட்ரை பண்ணுறான். உடனே நம்ம சிஞ்சியுமே திட்டிட்டு அது 100 ரூபாயா இருந்தாலும் ஃபூஜி அண்ணா எனக்காக வாங்கி கொடுத்தது அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறா. இதை கேட்டது நம்ம ஃபேக்குமே, அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு இன்னும் காஸ்ட்லியாகவே வாங்கி தரேன், அதை கட்டிடுமான்னு சொல்லி அவளோட கையிலேருந்து அந்த பிரேஸ்லெட்டை கட்டலான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்மளோட சிஞ்சியை விடுறதா இல்லை. இதை பாரு ஃபூஜி அண்ணா இது எனக்காக முதல்ல கிஃப்ட் பண்ணது, தேவையில்லாமல் இதில் பிரச்சனை பண்ணாதான்னு சொல்ல இதை கேட்டதுமே நம்மளோட ஃபேக்குக்கு சமகான் ஆகிட்டு நம்ம ஹீரோ வாங்குறது முறைச்சு பார்த்துட்டு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே டின்னர் ஆகுது. இப்போ எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்மளோட ஃபேக்கு டக்குன்னு சிஞ்சி கூப்பிட்டு, ஹே சிஞ்சி வர சாட்டர்டே நீ ஏதோ ஒரு மவுண்டன் கிளைம்பிங் போகிறதா பிளான் சொல்லியிருந்தியே, என்னாச்சு? நானும் வேணா அந்த பிளானில் ஜாயின் ஆகிட்டான்னு கேட்குறான். இதை கேட்டது நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்க, நீங்கள் எல்லாரும் போகிறீங்கன்னா அப்போ நம்மளோட பூஜையை கூப்பிட்டு போங்க, அவன் மட்டும் வீட்டில் தனியாக என்னதான் பண்ணுவான், அவனுக்கு இங்கே போர் அடிக்கலன்னு சொல்ல உடனே நம்ம ஃபேக்குமே நாங்கள் போகிறது 5 சீட்டர் கார், நம்மளோட பூஜி வந்தானா மொத்தமாக 6 பேர் ஆகிடும், காரில் உட்கார முடியாது, அதனால் பூஜி இங்கேயே இருக்கணும்னு சொல்கிறான். இதை கேட்டது நம்மளோட ஹீரோ, இல்லை நான் போகல, எனக்கு இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுமே இதை கேட்ட நம்மளோட சிஞ்சியும், ஆமாம் நானும் அந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டேன், நான் அந்த பிளானுக்கு போகலன்னு சொல்கிறா. அட உனக்கு என்னாச்சு சிஞ்சி, காலையில் தான் என்கிட்ட அந்த ஹைக்கிங்க்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன், இப்போ நான் திடீர்னுட்டு நான் அந்த பிளானுக்கு போகல, அது கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன், ஏதாவது பிரச்சனையான சொல்லி ஃபேக் கேட்பான். அதுக்கு நம்ம சிஞ்சியும், எனக்கு அந்த ஹைக்கிங் போகிறதுல பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஃபேக்கும், ஹோ அப்போனா பூஜையான தான் உனக்கு ஏதோ நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் உன்னைய சொல்லி ஏமாற்றி விட்டுருக்காருல்ல அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டதான் மிஸ்டர் வாங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே பேசிட்டு இருக்காதீங்க, உனக்கு வேணும்னா நீ அந்த ட்ரிப்புக்கு போ அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு சொல்ல இதை கேட்ட மிஸ்ஸஸ் வாங்கும், இதை பாரு செஞ்சு உனக்கு வேணும்னா நீ அந்த ட்ரிப்புக்கு போ, தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் இல்லாத விஷயத்தை நம்பிக்கிட்டு உன்னோட ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதை நம்ம செஞ்சுமே, ஆட அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு போகணும்னு தோணுச்சு அதனால தான் நான் போகணும்னு சொல்கிறா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளோட ஹீரோவும் வர இந்த சனிக்கிழமையில நம்ம செஞ்சு மட்டும் அந்த ஹைக்கிங்க்கு போனான் அவளோட உயிருக்கு ஆபத்திற்கு, அதனால தான் நான் அவளை போவேனான்னு சொன்னேன்னு சொல்கிறான். இதை கேட்ட மிஸ்டர் வாங் ரொம்பவுமே கோவமாக அவரோட சாப்ஸ்டிக்கை கீழே போட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத மூட நம்பிக்கையான விஷயங்கள்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம ஃபேக் மிஸ்ஸஸ் வாங் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து திரும்பவுமே நக்கலாக சிரிப்பான். அவன் முகத்தில் எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் தெரியும். இப்போ நம்ம ஹீரோவும் எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக மிஸ்டர் வாங் கிட்ட, சின்ன வயசுலேயே செத்து போன உங்களோட பொண்ணுனால தானே நீங்கள் இப்போ ஜோசியத்து மேலே இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ வேணும்னே தானே திரும்ப இப்படி பண்ணுறேன்னு சொல்லி மிஸ்டர் வாங் அவன் மேலே ஒரு பிளேட்டை தூக்கி போட்டுறாரு. ரொம்பவுமே கோவமாக நம்ம ஹீரோவை பார்த்து, உன்ன மாதிரி ஆடுங்கனால தானே என்னோட பொண்ணு செத்து போனான்னு மிஸ்டர் வாங் சொல்லுவார். இதை பார்த்துட்டு நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்குமே அழுந்துக்கிட்டே, அதெல்லாம் வேணாப்பா தூக்கி போட்டுருன்னு சொல்லி அழுறாங்க. நம்ம உஞ்சியை பார்க்கும்போது இதெல்லாம் வேணாம் தூக்கி போட்டுருன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஆனால் இந்த இடத்துல சீன் கிரியேட் பண்ணோன்னே நம்மளோட ஃபேக்குமே ஹீரோ கிட்ட, இந்த பிரச்சனை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் வேணும்னே அப்பாவை டென்ஷன் ஆகாதுக்காக நீ இந்த இடத்துல இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதில் உனக்கு கொஞ்சம் கூட தப்பா தெரியலையான்னு நம்ம ஹீரோவை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்மளோட சிஞ்சியுமே, இல்லை நான் அண்ணா கிட்ட எதுவுமே இதை பற்றி பேசலன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும், உங்களோட சின்ன பொண்ணுக்கு குணப்படுத்த முடியாத அளவுக்கு காய்ச்சல் இருந்துச்சு, நீங்கள் எத்தனை ஹாஸ்பிட்டல் போயுமே உங்களால் அதை சரி பண்ண முடியல, அதனால ஒரு பாகு சாமியாரை கூப்பிட்டு பூஜை பண்ணி வச்சு அந்த பூஜை மூலயமா உங்கள் பொண்ணை குணப்படுத்தலன்னு நினச்சிங்க. ஆனால் அவர் பூஜை பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா தான் உங்களோட பொண்ணுக்கு காய்ச்சல் அதிகமாகி அவள் இன்னுமே ரொம்ப சீரியஸான நிலைமையில செத்து போயிட்டா. இப்படி நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ரொம்பவுமே டீட்டெயிலாக சொல்ல இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவள் செத்தான்றது மொத்த ஊருக்குமே தெரியும். ஆனால் யாருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு கொடுமையான நோய் இருந்துச்சு, அந்த நோயில தான் அவள் செத்தான்றது தெரியாது. வான் ஃபேமிலி மட்டும் இத்தனை நாளாக ரகசியமாக வச்சிருந்த ஒரு விஷயத்த வெளியிலேருந்து வந்து நம்ம ஹீரோ ரொம்பவுமே டீட்டெயிலாக சொன்னதை பார்த்து அந்த இடத்துல இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. இதை பார்த்து நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்க ஹீரோ கிட்ட, எப்படி இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும், இதுக்கு மேலே என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியலன்னு சொல்கிறான். இவ்வளோ பெரிய விஷயத்த சொன்னதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருக்க யாரும் நம்ம ஹீரோவை நம்பலான்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. எல்லாரும் அவங்க கிட்ட யாராவது இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா அவன் சும்மா கெஸ் பண்ணியிருப்பான் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாருனாலும் ஈஸியாக கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவன் அவளுக்கு காத்தில் இருந்தது பாகுசாமியார் வந்தது எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறான்ல. அதனால வீட்டில் இருக்க யாராவது இந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட மிஸ்டர் வாங்குமே அந்த இடத்துல இருந்து எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாரு. மிஸ்டர் வாங் அங்கே கிளம்புனதுக்கப்புறமா நம்மளோட ஃபேக்குமே ஹீரோவை பார்த்து ஏதோ பெருசாக சாய்ச்ச மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து போயிடுவான். இப்போ இந்த கொஞ்ச நாளாக நம்மளோட சிஞ்சியுமே ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் அந்த எல்லா நேரத்துலையுமே நம்மளோட ஃபேக் வந்து சிஞ்சியை கூப்பிட்டு போயிட்டு, இதை பாரு பூஜை நாட்டை பேசாத, அவர் ஏதோ ஒரு தப்பான விஷயம் பண்ணுறாருன்னு சொல்லி அவளை தடுத்து நிறுத்திடுவான். பத்தாததுக்கு நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்க ஹீரோ கிட்ட கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன்னு சொல்ல அதுக்கு நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்க எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. அப்போ நம்மளோட உஞ்சியுமே, இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட அந்த அர்த்தத்தில் எதுவுமே சொல்லலைன்றா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லை நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக தான் போகிறேன்,
அதை பற்றி இங்கே பேசுறது சரியா இருக்காதுன்னு சொல்கிறான். இதை கேட்டது நம்மளோட மிஸ்டர் வாங்குமே இன்னைக்கு இந்த ஜோசி பார்க்குற வேலையை விட்டுட்டு ஒழுங்கு வேண்டியது எங்களோட பையனை வந்து இந்த வீட்டில் இருக்கியோ அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வா அது வரையும் திரும்ப வராதுன்னு சொல்லி அவனை பார்த்து கத்தி விட்டுறாரு. இப்படி அவரை திட்டிகிட்டே இருக்க நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அங்கே அவன் கிளம்பலான் இருக்கும்போது நம்மளோட செஞ்சி வந்து அவன் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு, ஆனால் நான் நீங்கள் வீட்டை விட்டுலாம் வெளில போத்தவில்லை, நீங்கள் அப்பா அம்மான்ட்டு ஒரே ஒரு வார்த்தை சாரின்னு மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்கள் மேலே இருக்க கோவலாம் உங்களுக்கு போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயே இருக்கலாம்னு சொல்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரும், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி கூட அவங்க 2 பேரையுமே அவன் அப்பா அம்மானு கூப்பிட்டதே இல்லை. உடனே இது ஸ்ட்ரைக் ஆன நம்மளோட செஞ்சியுமே எதுவுமே பேசாமல் அங்கே அமைதியாக நின்றுட்டு இருப்பா. இப்போ படிக்கட்டு நின்றுட்டு இருக்க நம்மளோட மிஸ்டர் வாங்குமே வீடு செஞ்சு அவன் எங்கே தான் போகிறான் நம்மளும் பார்த்துடலாம், இந்த இடத்த விட்டா அவனுக்கு வேற எங்கேயுமே போக முடியாது, அவன் திரும்ப இங்கே தான் வருவான்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் வந்த புதுசில் நான் உங்ககிட்ட நான் இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லைனா அந்த ஃபேக் இந்த வீட்டில் இருக்குமான்னு கேட்டப்போ நீங்கள் எதுவுமே பேசல, ஆனால் இப்போ இதுதான் உங்களோட பதில்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மிஸ்டர் வாங்க எந்த பதிலுமே பேசாமல் அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் வெளியில் போகலான்ட்டு கிளம்புற ஹீரோவை தடுத்து நிறுத்தி நம்மளோட ஃபேக்கு, ஆனால் எப்படி நீங்கள் திரும்ப இங்கே தான் வர போகிறீங்க, நீங்கள் இதுவரை ஸ்கூலுக்கு போனது இல்லைல்ல, வேணா நான் அப்பாட்ட பேசி உங்களுக்காக ஸ்கூலில் அட்மிஷன் போட சொல்லிட்டா, இதை நான் ஏன் சார் உங்களுக்கு தர ஒரு கிஃப்ட்டு, திரும்ப நீங்கள் இப்போது ப்ரீகேஜிலேருந்து படிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அது எதையுமே கண்டுக்காமல் அந்த இடத்துல இருந்து அமைதியாக கிளம்பிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அவனை உசுப்பேத்தி இந்த இடத்துல சண்டை போட வச்சு ஃபேக்கு நல்லவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக அவன் போடுற ட்ராமா தான். அதனால நம்ம ஹீரோ அங்கேருந்து எதுவுமே கண்டுக்காம கிளம்பிட்டான். இப்போ நம்ம ஹீரோவை ஹோட்டல் வரையும் நம்மளோட உஞ்சிதா கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறா. அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்து இந்த கார்டை நீங்கள் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் அந்த கார்டை வாங்கிட்டு இதெல்லாம் இருக்கட்டும் 18 வயசாக இருக்கும் போது உனக்கு ஒரு காயம் ஏற்பட்டுச்சு அது ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறான். இதை கேட்ட நம்ம உஞ்சிக்குனா சரியான ஷாக்கு. ஏன்னா இந்த காயத்தை பற்றி அவள் யார்ட்டுமே சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் நம்ம ஹீரோக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் சரி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாளைக்கு அந்த ஹோட்டலில் ஏதாவது தங்கியிருக்கான். அவன் டெய்லி ரூமில் நைட் தனியாக இருக்கும் போது மட்டும் அவன் ரூம் டோரை யாரோ தட்டிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம உஞ்சி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கான் என்ன ரூம் நம்பர்னு எல்லாத்தையுமே அங்கே வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருவா. வாங் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் அவங்களோட மாளிகை மாதிரி இருக்க வீடை விட்டுட்டு ஒரு ஹோட்டலில் போய் தங்கி இருக்கிறது அவங்களோட ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக நினச்சி அவங்க தான் அவனை கூட்டிகிட்டு வரதுக்காக டெய்லியும் ஆள் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ கதவே திறக்க மாட்டான். இப்போ நம்ம செஞ்சு டெய்லியுமே மெசேஜ் பண்ண நம்ம ஹீரோ அது எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டான். ஆனால் சனிக்கிழமை காலையில் அந்த ட்ரிப்புக்கு போகாதன்னு மட்டும் மெசேஜ் அனுப்புவான். ஆனால் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோ நியூஸ் ஓப்பன் பண்ணால் அதில் மலைக்கு போகிற வழியில் ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் 2 பேர் சேர்த்துட்டாங்க, 4 பேருக்கு காயம் ஏற்பட்டுருக்குன்னு வருது. நான் அவட்ட அத்தனை வாட்டி சொல்லியிருந்தோம் திரும்பவுமே அவள் அந்த ட்ரிப்புக்கு போயிருக்கா, நான் தான் அங்கேருந்து அவளை தடுத்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க டக்குன்னு நம்மளோட மிஸ் வாங் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஹீரோவோட ஹோட்டல் ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு ஒரு கேப் பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்றான். அங்கே போன ஏற்கனவே எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை அங்கே பார்த்து அடுத்த செகண்டே நம்மளோட ஃபேக் அவன் கிட்ட போயிட்டு உன்னால தாண்டா அவள் இப்போ செத்துருக்கா, அவள் சாவுக்கு நீ தான் காரணம், உன்னோட மூட நம்பிக்கையாடா அந்த ஜோசியத்தினால தான் அவள் இப்போ செத்துருக்கான்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்குமே ஃபேக் கிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் இந்த இடத்துல சண்டை போடாத, நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இப்போ ரொம்பவும் சீரியஸான நிலைமையில இருக்காங்க, அதனால நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்மளோட உஞ்சியுமே ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. அவள் வந்துட்டு மிஸ்ஸஸ் வாங் கிட்ட இப்போ சிஞ்சி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு மிஸ்ஸஸ் வாங்கும் தெரியல டாக்டர்ஸ் இன்னும் எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக டாக்டரும் கதவை திறந்துட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலான்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாரும் உள்ளே வராங்க. அங்கே நம்ம சிஞ்சி காலில் கட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் பார்த்தது அவளுக்கு சரியான சந்தோஷம். ஆனால் நம்ம ஃபேக்கு நீ தான் செத்துருக்கணுமே, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு சொல்லி கேட்க இதை கேட்டதுமே நம்ம சிஞ்சியோட முகம் அப்படியே மொத்தமாக மாறிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேக்குக்கு அவன் ஏதோ உணர்ச்சி விஷயத்தில் சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லிட்டான்றதே புரியுது. இப்போ நம்மளோட மிஸ்டர் வாங்குமே வந்து ஃபேக்கோட கணத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டு என்ன வார்த்தை நீ பேசுகிற, உயிர் போகிற ஆபத்தில் இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வந்துருக்கா அவகிட்ட போய் நீ இப்படியா பேசுவ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்லி நம்மளோட ஃபேக்கை போட்டு செமையா திட்டிடுறாரு. அதுக்கு நம்மளோட ஃபேக்குமே இப்போ அழுந்துக்கிட்டு அடாப்பா அந்த மலையில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மாஸ்டர் இருக்காரு, அவர் தர தாயத்தை போட்டுக்கிட்டா நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், உங்கள் பர்த்டேக்கு கிஃப்டாக தரலான்னு சொல்லி தான் நான் சிங்ஸேனை அந்த இடத்துக்கு சீக்கிரமாக எழுப்பி அமுச்சு விட்டேன்னு சொல்லி ஆள்றான். இப்போ உஞ்சியுமே அவங்க மிஸ்டர் வாங் கிட்ட வந்துட்டு ஆமாப்பா உங்களுக்கு அவன் கிஃப்ட் தரணும் தான் இப்படி பண்ணியிருக்கான், அவன் எந்த தப்பு பெருசாக பண்ணலன்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோமே வந்துட்டு நீ என்ன முட்டாளா, அந்த மாஸ்டர் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கேருந்து வேற ஒரு ஊருக்கு போகிறதா சொல்லி இன்டர்நெட்டில் போஸ்ட் போட்டாரு, அந்த போஸ்ட் கூட ரொம்ப வைரலாக போச்சு, நீ அதெல்லாம் பார்க்கறது இல்லையான்னு சொல்லி கேட்க இப்போ நம்ம ஃபேக்னால இதுக்கு எந்த பதிலுமே தர முடியாது. அதனால அவன் அப்படியே நின்றுட்டு இருக்க நம்ம உஞ்சி டக்குன்ட்டு அவன் மேபி அதை பார்க்காம இருந்திருக்கலாம், இப்போ அதெல்லாம் அவ்வளோ ஃபேமஸ் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து அவனை காப்பாற்றி விட்டுறா. இப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ண அடுத்த செகண்டே அவன் ஆமாம் ஆமாம்மா நான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அதான் எப்படியுமே இப்போ நம்மளோட சிஞ்சி அந்த உயிர் போகிற ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டால அவள் தான் சாகலை அப்படின்னு சொன்னதுமே நம்மளோட மிஸ்டர் வாங் டக்குன்னு ஹீரோவை பார்த்துட்டு இவன் யார் இந்த இடத்துக்கு வர சொன்னதுன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பாதி கத்த நான் தான் ஃபூஜி அண்ணாவை வர சொன்னேன்னு சொல்லி நம்மளோட சிஞ்சி அந்த பெட்ல
வீட்டுல இருந்து கத்துறா. இதை கேட்டதுமே நம்மளோட மிஸ்டர் வாங் அமைதியாரு. அவர் இப்போ செஞ்சி இப்படி வச்சுட்டு எதுவுமே பேச விரும்பல. அப்ப நம்ம செஞ்சியுமே அவளோட பேக்கெட்ல இருந்து நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த பிரேஸ்லெட் எடுத்து காட்டுவா. அது எல்லாமே துண்டு துண்டா உடஞ்சு போய் கிடக்கும். எல்லாரும் இப்ப அந்த உடஞ்ச பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ பக்கம் மூஞ்சி திருப்பி பார்க்க, நம்ம ஹீரோ அதுக்கு அந்த பிரேஸ்லெட் உடஞ்சிருக்குன்னா உன்னோட உயிரை காப்பாத்தி இருக்குன்னு அர்த்தம். ஆனா நான் காலையில நினைச்ச அந்த மெசேஜை பார்த்துட்டு நீ அந்த ஹைக்கிங்க்கு போகாம இருந்தீங்கன்னா காலையில இந்த அடியும் பட்டிருக்காதுலன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம செஞ்சியுமே மெசேஜ் அனுப்பிச்சிங்களா, நான் எதுவும் அந்த மாதிரி பார்க்கலையே அப்படின்னு சொல்றா. அப்ப நம்மளோட ஃபேக்குமே அந்த விஷயத்தை டைவர்ட் பண்ற மாதிரி அவதே இப்ப நல்லா இருக்கால, அவளை ரெஸ்ட் எடுக்க எல்லாம் வாங்கினவெல்லாம் போலான்றா. உடனே நம்ம உஞ்சியுமே வந்துட்டு நீ அவளோட அண்ணன் கொஞ்சமாச்சு அக்கறையா நடந்துக்கோ, இந்த நேரத்துலயா இப்படி எல்லாம் பேசுவேன்னு சொல்லி அவனை திட்டிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு சிஞ்சியோட போன் எடுத்து அவன் அனுப்பிச்ச மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்னு பாக்குறான். பார்த்தா அவன் அனுப்பிச்ச மெசேஜ் வந்திருக்கு. அது ரெட்னு தான் காட்டுது. இது சிஞ்சி கிட்ட காட்டுனது அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அதுக்கு அவளும் ஒருவேளை இது ஏதாவது ஒரு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமோ, ஆனா இல்லையே காலையில எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் பீப் சவுண்ட் கேட்டுச்சு, அதனால நான் ஃபூஜி அண்ணாவை தான் பார்க்க சொல்லுன்னு சொல்லி ஃபேக்க கை காட்டுறா. ஆனா அது வெறும் சாதாரண மெசேஜ் தானே அவர் சொன்னாருன்னு சொல்லி ஃபேக்க சொல்ல, அதுக்கு உடனே நம்ம ஃபேக்குமே அந்த இடத்துல நான்லாம் உன்னை அந்த மெசேஜ் படிக்கல, நான் உன்னை அந்த இடத்துல எதுவுமே தப்பு பண்ணல, ஏமனது தப்பு இல்லை, நான் அது எதுவுமே ஏமாத்தலன்னு சொல்லி அந்த இடத்துல உளறிட்டு இருக்க. ஸோ இப்போ யாரும் கேட்காமலே நம்மளோட ஃபேக்கு அவன் தான் இந்த தப்பு பண்ணான்றதை ஒத்துக்கிறான். இப்போ அவன் பயத்தில் அப்படியே நம்ம ஹீரோ கை கேட்டுட்டு இவனால தான் நம்மளோட சிஞ்சிக்கு இப்போ இந்த நிலைமைன்னு சொல்லி அந்த இடத்துல அப்படியே கத்துறான். இந்த மெசேஜை செக் பண்றதுக்கு முன்னாடியே நம்மளோட ஃபேக் இதை சொல்லியிருந்தானா எல்லாரும் நம்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ நம்ம ஹீரோ தான் அவளோட உயிரை காப்பாத்திருக்கான்றதுனால யாருமே நம்மளோட ஃபேக்கை நம்பல. சின்ன வயசுல இருந்து அவன் கூடவே இருந்த அவளோட அண்ணா இப்போ அவளுக்கு எதிராக இருக்கிறத பார்த்து நம்மளோட சிஞ்சினால எதுவுமே சொல்ல முடியல. அதனால அவன் அந்த இடத்துல ரொம்பவுமே சோகமா இருக்கா. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வரா. ஆனா இந்த கொஞ்ச நாள்ல நம்மளோட ஃபேக்குமே அவனோட நம்பிக்கையை திரும்ப பெறதுக்காக எல்லாருக்கிட்டையும் ரொம்பவுமே நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் இத்தனை நாள் அந்த வீட்டுல இருந்தான்றதுனால யாரும் அவன் பண்ண தப்ப பெருசா எதுவுமே கண்டுக்காம விட்டாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஃபேக் உண்மையிலே அவன் பண்ண தப்ப சரி பண்ணோம்னா முதல்ல நம்ம சிஞ்சிக்கிட்டு தான் போய் இது எல்லாத்தையும் அவன் பண்ணியிருக்கணும். அது எல்லாத்தையும் நடிச்சிட்டு நம்ம ஹீரோ அமைதியாவே இருக்க, நம்ம சிஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டிக்கை வச்சு நொண்டிக்கிட்டே உள்ள வரா. இதை பார்த்துட்டு நம்ம ஃபேக் அவளுக்கு ஹெல்ப் பண்றான்னு போய் கை கொடுக்க, அவனோட கையை தட்டி விட்டுட்டு நம்ம சிஞ்சி பொறுமையா நடந்து வந்து நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறா. இதை பார்த்து நம்ம ஃபேக்குக்கு நான் மனசே கேட்காது. ஏன்னா இத்தனை நாள் அவன் கூட இருந்த தங்கச்சி அவனை கண்டுக்காம போய் நம்மளோட ஹீரோ பக்கத்துல உட்காடுறா. இதை பார்த்துட்டு நம்மளோட மிஸ் வாங்குமே சிஞ்சி கிட்ட உன்னோட அண்ணன் கூப்பிடுறான்ல, அவனுக்கு தான் நீ பதில் சொல்லாமேன்னு சொல்ல நம்ம சிஞ்சி அந்த இடத்துல எதுவுமே பேசாம அமைதியாவே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் சிஞ்சி அவரோட கையில ஒரு பிரேஸ்லெட் வச்சு பார்த்துட்டு இருக்கா. அது ஃபுல்லா உடஞ்சு போயிருக்கு. அப்பதான் அவனுக்குமே தெரியுது அது நம்ம ஹீரோ கொடுத்த பிரேஸ்லெட் தான். அவ அதை பார்த்துட்டு அமைதியாவே இருக்க. உடனே நம்ம ஃபேக்கு சிஞ்சி உனக்கு இந்த பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கா, வேணும்னா சொல்லு, இன்னும் கொஞ்ச நாள்ல இதை விட ரொம்ப காஸ்ட்லியான ஒரு நல்ல பிரேஸ்லெட் நானே உனக்கு வாங்கி தரேன்னு சொல்றான். இவன் இப்படி சொல்ல நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அதெல்லாம் தேவையில்ல, என்கிட்ட இப்பவே இன்னொரு பிரேஸ்லெட் இருக்குன்னு சொல்லி அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு பிரேஸ்லெட் எடுத்து நம்மளோட சிஞ்சி கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு ஒரு 5000 மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்றான். அதை பார்த்துட்டு நம்ம சிஞ்சியுமே அதை சந்தோஷமா வாங்கிட்டு டக்குன்னு அவனுக்கு காசையும் அனுப்பிச்சு விட்டுறா. சிஞ்சி காசு அனுப்புறத பார்த்துட்டு நம்மளோட ஃபேக்குமே சொந்த தங்கச்சிக்கு இந்த பிரேஸ்லெட் தரதுக்காக நீ இப்படி காசு வாங்குறே, இதெல்லாம் உனக்கு அநியாயமா தெரியலையான்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் இது ஒரு மந்திரிக்கப்பட்ட பிரேஸ்லெட், அதனால இது கண்டிப்பா காசு வாங்கிதான் ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதை கேட்டு நம்மளோட ஃபேக்குக்கு அந்த இடத்துல லைட்டா ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். டக்குன்னு நம்மளோட மிஸ்டர் வாங்குமே அந்த டாபிக் அப்படியே மாத்திட்டு வேற ஏதாவது பேசலான்னு வருவாரு. ஆனா நம்ம உஞ்சி வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வேணும்னு சொல்லி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஒரு பிரேஸ்லெட் 10,000 ரூபான்னு சொல்றான். அதுக்கு நம்மளோட உஞ்சியுமே அப்புறம் எதுக்காக நீ சிஞ்சிக்கு மட்டும் அதை 5,000 ரூபாய் கொடுத்துட்டு எனக்கு 10,000 ரூபாய் கேட்கறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஏற்கனவே ஒரு வாட்டி உன்னோட 18வது வயசுல காப்பாத்துறேன்னு சொல்றான். ஆக்சுவலா என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட உஞ்சியோட 18வது வயசுல மேட்ச் பார்க்கறதுக்காக ஃபிளைட் பிடிச்சி ஸ்டேடியம் போலான்னு கிளம்பியிருப்பா. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த ஃபிளைட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட்னால எல்லாரும் செத்துருப்பாங்க. ஆனா நம்மளோட உஞ்சி மட்டும் அந்த ஃபிளைட்டோட ஆக்சிடென்ட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பா. திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவளோட பேக்கெட்ல வித்தியாசமா ஒரு ஃப்ரூட்டோட விதை இருக்கிறத பார்த்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பத்தி நம்ம உஞ்சி பெருசா யார்ட்டுமே பேசியிருக்க மாட்டா. இப்போ உடனே நம்ம ஹீரோ கிட்ட அப்பனா இன்னைக்கு நீதான் என்ன காப்பாத்தினு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் டேபிள் மேல இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டு அவங்களோட அப்பா கிட்ட கம்பெனில நடந்திருக்க திருட்டுக்கு நீங்க உடனடி ஆக்ஷன் எடுக்கலன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால உடனடியாக ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லுவான். இது கேட்ட நம்மளோட மிஸ்டர் வாங்குமே சரியான ஷாக்கு. ஏன்னா அவர் கம்பெனில நடந்த அந்த திருட்டை பத்தி யார்ட்டுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கே ஃபோன் கால் வந்திருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம ஹீரோக்கு தெரியுதுன்ட்டு அவருக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா இத்தனை நாளா போய் நினைச்சிட்டு இருந்த ஜோசியம்லாம் இப்போ நம்ம ஹீரோ உண்மையை சொல்றதுனால அவரால் அதை நம்பர் தான் வேணாமனு தெரியாம குழப்பத்துல இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவும் மிஸ் வாங்க பார்த்து அம்மானு சொல்லி கூப்பிடுவான். அவங்க இப்போ எதுவுமே பேசாம இருப்பாங்க. அவங்க கல்ல இருந்து ஆனந்த கண்ணீரே வேறும். டக்குன்னு நம்ம ஹீரோ லில்லின் தான் என்ன அப்படி கூப்பிட சொன்னான்னு சொல்லுவான். ஆக்சுவலா இவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பொண்ணு செத்து போயிருக்குன்னு சொன்னால அந்த பொண்ணோட பேர் தான் லில்லின். இதை கேட்டதுமே நம்மளோட ஃபேக்கு டக்குன்னு ஓடி வந்துட்டு இதை பாரு, நீ தேவையில்லாம அப்பா அம்மாவை
கஷ்டப்படுத்தணும்னு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வரணும்னு இந்த ஜோசியத்துல தூக்கி போட்டு வரணும் தானே சொன்னாங்க. இது பாருங்க அப்பா அம்மா அவன் திரும்பவுமே வேணும்னு உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த ஜோசியத்தை பத்தி பேசிட்டு இருக்கான்னு சொல்ல எப்பயுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ற யாருமே இந்த வாட்டி சப்போர்ட் பண்ணல. ஏன் ஒரு வாட்டி கூட அவனுக்கு விடாம சப்போர்ட் பண்ற நம்மளோட உஞ்சியே இந்த வாட்டி அவனுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பாத்துக்கோங்களேன். இப்ப நம்மளோட உஞ்சி ஹீரோ கிட்ட நின்னு சொன்னானா நீ எதை பத்தி சொல்ல வர எங்களுக்கு தெளிவா சொல்லுன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோவும் இந்த குடும்பத்துல இருந்து எல்லாருக்குமே லின்லின் மேல அதிக பாசம் இருந்துச்சு. ஆனா இந்த ஃபேக்கை தவிர அது இந்த ஃபேக்குக்கு சுத்தமாவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல இருந்த டூல்ஸ் பேக் எடுத்துட்டு வந்துட்டு அது எல்லாத்தையுமே திறந்து வைக்கிறான். அதுல இருக்கக்கூடிய ஒரு டாலர் செயினை பார்த்ததும் நம்மளோட மேடம் வாங்க்கு சரியான ஷாக்கு. இது லின்லினோட லாங்கபிட்டி வாக் ஆச்சு, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஏன்னா அது ரொம்பவுமே திறமசாலியான ஒரு கிராஃப்ட் மேனால ரொம்ப நுணுக்கமா வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டது. அது யாருனாலையும் டூப்ளிகேட்மே பண்ண முடியாது. அதனால அது பார்த்துட்டு இது எப்படி இங்க வர வாய்ப்பு இருக்கு, இதுல மொத்தம் 2 இருக்குமே சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சரியா சொன்னீங்க, ஆனா லின்லினோட இன்னொரு லாங்கபிட்டி லாக் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அது சேஃபா அவ கூட சேர்த்து தான் நாங்க போச்சோன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, வேணும்னா இப்போ நம்ம ஃபேக் ரூம் பின்னாடி இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட நீங்க போய் தோண்டி பாருங்க, அது கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கண்டிப்பா அந்த லாக் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட மிச்ச விஷயத்த சொல்றேன்னா அதுக்கு நம்மளோட ஃபேக்குமே அழுதுகிட்டு அட அப்பா அம்மா நீங்க இவனை நம்பாதீங்க, இவனாலதான் நம்மளோட லின்லின் செத்தா, இன்னுமே இவனை நம்புறீங்களா, இவன் யாரையும் சாகடிக்க போறான்னு சொல்ல அப்போ உடனே நம்மளோட சிஞ்சி எந்திரிச்சு நின்றுட்டு நான் பூஜ்யனாவை நல்லாவே நம்புறேன், அவர்னாலதான் நான் இப்போ உயிரோட நின்றுட்டு இருக்கேன், அவர் யாரையும் சாகடிக்க மாட்டாருன்னு சொல்ல இது கேட்டுட்டு நம்மளோட மேடம் வாங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. இந்த பக்கம் நம்மளோட மிஸ்டர் வாங்குமே எதுவுமே புரியாம அமைதியாக நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொன்னதுனால இப்போ எல்லாருமே அந்த மரத்துக்கிட்ட போய் தோண்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட ஃபேக்கு அழுந்து ஏன்ப்பா இவனெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, இவன் சொல்றதுலாம் ஃபுல்லா பொய்ன்னு சொல்லி அவங்க 2 பேர்ட்டையும் மாறி மாறி அதை தோன்றதை நிறுத்த சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அவங்க கவனிக்கலன்னதும் நம்மளோட ஃபேக்கு டக்குன்னு போய் ஹீரோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு போன வாட்டி என் தங்கச்சி லின்லினை கொண்டுட்டேன், இந்த வாட்டி யார் கொள்ள போற, அப்பாவா அம்மாவா இல்ல மிச்சம் இருக்க என்னோட 2 தங்கச்சியோட சொல்லி அவன் கத்த உடனே நம்ம ஹீரோவும் என்னை விட நீதே இவங்களை அறிய கொள்றதுக்காக துடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். இப்போ அங்க தோண்டிட்டு இருக்கக்கூடிய வேலைக்காரங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு தட்டுப்படுது. சரின்ட்டு இப்போ அவங்க அதை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம லின்லினோட லாங்விட்டி லாக்ல இருக்கக்கூடிய இன்னொரு பீஸ் தான். இதை பார்த்துட்டு நம்மளோட மிஸ் வாங்க ஆனந்துக்கிட்டே அடுத்த சின்ன தெரியாச்சு என்னோட லின்லின் நிம்மதியா இருக்கணுன்றதுக்காக தான் இது அவளோட கலரியோட சேர்த்து நான் போச்சேன், இது எப்படி இங்க வந்துச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல கதறி கதறி அழுந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மிஸ்டர் வாங்கும் சரி இப்போ எனக்கு இங்க என்ன நடக்குதுன்றத தெளிவா சொல்லி பூஜின்னு சொல்லி கேட்கிறாரு. அதை பார்த்துட்டு நம்மளோட சிஞ்சி அப்புறம் உஞ்சியும் வந்துட்டு அந்த லாக்கை பார்த்துட்டு ஆமா இது அதே லாக் தானே சொல்றாங்க, இதுலயே நமக்கு தெரியும் இந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு லின்லின் மேல எவ்வளவு பாசம் இருந்துச்சுன்ட்டு. இப்ப எல்லாரும் இந்த பக்கம் இருக்க நம்மளோட ஃபேக்கு மட்டும் அந்த சைடு ஓரமா பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் உண்மையை எல்லாத்தையும் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மொத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா லின்லினோட சாவுக்கு கூட நம்மளோட ஃபேக் தான் காரணம், அது மட்டும் இல்லாம இந்த ஃபேக் உண்மையில யாருன்றது உங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல. ஆக்சுவலா ஃபேக் வந்து பாத்தீங்கன்னா வாங் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஆனா நீங்க ஒன்னும் தத்தெடுத்த கணக்கெல்லாம் இல்ல, உண்மையா சொல்லணும்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாங் ஃபேமிலியில இன்னொரு லேடி இருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னதுதான் நம்ம மிஸ் வாங்க்கு அவங்களோட தங்கச்சியை ஞாபகம் வரும். ஆக்சுவலா அவ இதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துல இருக்க மொத்த சத்தையும் ஆட்டையை போடுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பா. அது தெரிஞ்சதுனால அவளை வீட்டை விட்டு அவங்க வெளியே அமைச்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்தே இந்த குடும்பத்தை எப்படியாவது மொத்தமா அழைக்கணுன்றதுல அவ ரொம்பவுமே குறியா இருந்தா. அதனாலதான் நான் பிறந்த சான்ஸை பயன்படுத்தி அவளோட குழந்தையும் இனியும் அவ மாத்தி வச்சுட்டா. ஆனா துரதிருஷ்டவசமா இந்த ஃபேக்கோட விதியும் நம்ம லின்லினோட விதியும் மோதினதுனால நம்ம லின் அந்த இடத்துல சாக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஒரு வாட்டியும் கதறி கதறி நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்ட போல நம்ம அவளை கண்டுக்காமலே விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம நீங்க எப்பத்திலிருந்து இந்த ஃபேக்கை வளர்க்க ஆரம்பிச்சிங்களோ அப்பத்திலிருந்தே உங்களோட பிஸ்னஸ்மே லாஸ்ட்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட உஞ்சி அப்புறமா சிஞ்சி 2 பேருக்குமே சின்ன வயசுலேருந்து நிறைய அடியெல்லாம் படும். அது எல்லாத்துக்கும் கூட நம்மளோட ஃபேக் தான் காரணம்னு சொல்லுவான். அது எல்லாத்துக்கும் மேல அந்த ஹைக்கிங்ல நம்ம சிஞ்சியை சாகிறதுக்கு இருந்தது கூட இவனோட பிளான் தான். அந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுட்டு இந்த மொத்த சத்தியம் அவனே எடுத்துக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தான். ஆனா ஒரு வழியா நான் அதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா அவங்க இருக்கிறது இந்த மொத்த குடும்பத்துக்குமே ஆபத்துன்னு நம்ம ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோ அடிக்கிறதுக்காக அவன் செம்ம வேகமா வருவான். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளோட மிஸ் வாங்க அவனை ஓங்கி அரைஞ்சிருவாங்க. அதோட அவங்க நம்மளோட ஃபேக்கை பார்த்து உன் தங்கச்சியை கொள்றதுக்கே நீ பார்த்திருக்கிய, சின்ன வயசுல இருந்து அவங்க கூட தானே வளர்ந்த, அவங்களை கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு, நீ நிஜமாலே மனுஷனே இல்லைன்னு சொல்லி அவனை சாவ விட்டுட்டு நீ கண்டிப்பா ரொம்பவே மோசமான நிலைமையில தான் சாவன்னு சொல்ல அவன் அதே இடத்துல சிரிச்சிட்டு இருக்கான். உடனே நம்மளோட மிஸ்டர் வாங்க அவனை ஓங்கி கோவம் தீர அளவுக்கு அரைஞ்சிட்டு இவனை டக்குன்னு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்கன்னு சொல்றான். இதை கேட்டது நம்மளோட ஃபேக்கு டக்குன்னு மிஸ்டர் வாங்க மிஸ்ஸஸ் வாங்கன்னு மாறி மாறி 2 பேர் கார்லயே விழுந்துட்டு லின்லின் வேணா செத்துருக்கலாம், ஆனா நான் இன்னும் உங்க கூட தானே இருக்கேன், நான் உங்களோட பையன் தானே, எதுக்காக நீங்க இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்புறீங்கன்னு சொல்லி மாறி மாறி அவங்க காலை விழுந்து கதறிட்டே இருக்கான். இப்போ அழுந்துகிட்டே நம்மளோட மிஸ் வாங்கும் நீ என்னோட பையன் தான் நினைச்சேன், ஆனா என் பொண்ணுங்களுக்கு உன்னோட உயிர்னாலே ஆபத்து இருந்திருக்கு, இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல இந்த நேரம் பாட்டு கரெக்டா மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஆளுங்களும் வந்துருவாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து நம்மளோட ஃபேக்கை பிடிச்சி தரன்னு நிறுத்திட்டு போயிடுவாங்க. அவன் போற வழி ஃபுல்லா கத்திக்கிட்டே என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவான். இப்போ நம்மளோட மிஸ்ஸஸ் வாங்க அழுந்துகிட்டே நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு என்னால கிட்ட இன்னும் கடைசியா ஒரே ஒரு வாட்டி பேச முடியுமான்னு சொல்லி கேட்க நம்ம
நம்ம ஹீரோ சாரி என்னால் இதுக்கப்புறம் அது பண்ண முடியாதுன்னு சொல்ல உடனே நம்மளோட மிஸ்டர் வாங் ஒரு பேங்க் கார்டை கொடுத்துட்டு இதில் 1 மில்லியன் இருக்கு, ஜோசியக்காரங்க எல்லாமே இந்த மாதிரி ஜோசியை பார்த்துட்டு காசு வாங்குறது வழக்கம் தானே சொல்ல நம்ம ஹீரோ அதை மறுத்துட்டு ஏற்கனவே இதுக்கான வேலையை ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த இடத்துல நின்று செஞ்சதாக சொல்லுவான். இதை கேட்டு எல்லாருமே அந்த இடத்துல அவங்க மனசு ஆற அளவுக்கு அறந்துட்டு கடைசியாக இதுக்கப்புறம் எந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பையன் அது நீதா பூஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து நைட்டில் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட மிஸ்டர் வாங்மே ஹீரோ கிட்ட உனக்கு ஸ்கூலில் அட்மிஷன் போட்டுட்டா உனக்கு ஸ்கூலில் சேர்றதுக்கு ஓகே தானேன்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்லை எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதும் அதுக்கு அவருமே எதுவுமே பேச மாட்டார். நம்ம ஹீரோ அவ்வளோவா ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டார். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் எடுத்து எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டு இது என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு, உங்கள் உயிர் காப்பதுக்கு இது உதவியாக இருக்கும்னு சொல்லுவான். இப்போ நம்ம ஹீரோவும் ஒருத்தர் காலையில் அவனோட துணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போவான். இந்த நேரம் பார்த்து நம்மளோட வேலைக்கார ஆண்டி வந்து ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ ஃபுஜி ஐயா வீட்டை விட்டு போறாருன்னு சொல்லி கத்து அந்த இடத்துல நம்மளோட மிஸ்டர் வாங்கு மிஸ்ஸஸ் வாங்கு உஞ்சி சிஞ்சின்னு எல்லாருமே வந்து நிற்பாங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்கள பார்த்துட்டு எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது, அந்த விஷயமா நான் வெளியே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கு நம்ம சிஞ்சியுமே அழுந்துக்கிட்டு அட பூஜ்யண்ணா நீங்கள் அது இங்கேருந்தே பார்க்கலாமே எதுக்காக வெளியெல்லாம் போகிறீங்கன்னு சொல்ல நான் இங்கே வந்தது உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான், என் வேலை முடிஞ்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புவான். ஆனால் மிஸ் வாங்கு மிஸ்டர் வாங்குன்னு எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோவை இங்கேருந்து போகாத இங்கே நீ எங்கள் கூட இருந்துட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு அங்கேருந்து போக விருப்பம் இல்லைனாலும் அவனோட மனசை கல்லாக்கிக்கிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுவான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பரவாயில்ல எனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லுவான். இதோட இந்த கதை முடிஞ்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் போட்டுருங்க. இதே மாதிரி நிறைய கதை பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு ரேண்டம் நாளில் இன்னொரு ரேண்டம் கதையோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ until then